அது ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம். அங்கு அம்மா லதாவும் அவருடைய செல்ல மகள் மித்ராவும் சந்தோஷமாக வளர்ந்து வந்தார்கள். மித்ரா மிகவும் சுறுசுறுப்பான குழந்தை. அவளுக்கு பூக்கள் என்றாலே மிகவும் பிடிக்கும். குறிப்பாக சூரியகாந்தி பூக்களை பார்த்தாலே அவள் முகத்தில் சிரிப்பு மலரும். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவள் பூந்தோட்டங்களில் ஓடி விளையாடுவாள். ஒரு நாள் காலை கையில் சில விதைகளை பிடித்துக்கொண்டு அம்மாவிடம் ஓடி வந்தாள். அம்மா, நம்ம வீட்டில் பெரிய சூரியகாந்தி தோட்டம் வளர்க்கணும் என்று உற்சாகமாக சொன்னார். அம்மா மெதுவாக சிரித்து, முயற்சி செய்தால் எல்லாம் முடியும் கண்ணே என்று கூறினார். அதை கேட்ட மித்ராவின் கண்களில் புதிய கனவு ஒளிர ஆரம்பித்தது. அடுத்த காலையில் அவங்காவும் மித்ராவும் தோட்டத்துக்கு சென்றார்கள். அவர்கள் சேர்ந்து மண்ணை தோண்டி சூரியகாந்தி விதைகளை நட்டார்கள். மித்ரா மிகவும் மகிழ்ச்சியாக தண்ணீர் ஊற்றினார். தினமும் காலையில் எழுந்தவுடன் ஓடி வந்து விதைகளை பார்த்தார். ஆனால் சில நாட்கள் கடந்தும் எந்த செடியும் வெளியே வரவில்லை. மித்ரா சோகமாக அம்மாவிடம் வந்து, அம்மா, ஏன் இன்னும் செடி வளரல என்று கேட்டார். அம்மா அவளின் தலையை தடவி, ஒவ்வொரு விதைக்கும் வளர நேரம் தேவை கண்ணே, பொறுமையாக காத்திருந்தால்தான் அழகான பூ மலரும் என்றார். அதை கேட்ட மித்ரா மீண்டும் நம்பிக்கையுடன் செடிகளை கவனிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் மாலை வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்தது. திடீரென்று பலமான காற்றுடன் கடுமையான மழை பெய்ய ஆரம்பித்தது. தோட்டம் முழுவதும் தண்ணீர் நிரம்பியது. சிறிய விதைகள் மழையில் அடித்து செல்லப்படுமோ என்று மித்ரா பயத்தார். ஜன்னல் அருகில் நின்று கொண்டு, அம்மா, என் செடிகள் அழிந்து விடுமா என்று கவலையுடன் அழுதார். அம்மா அவளை அணைத்து கொண்டு, வாழ்க்கையில் சில நேரம் சோதனைகள் வரும், ஆனால் நம் நம்பிக்கையை விடக்கூடாது என்று மெதுவாக கூறினான். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து மழையிலும் தோட்டத்தை பாதுகாக்க முயற்சி செய்தார்கள். சில நாட்கள் கழித்து மழை நின்றது. மீண்டும் சூரியன் பிரகாசமாக உதித்தது. மித்ரா வழக்கம் போல் தோட்டத்துக்கு ஓடி சென்றார். அப்போது மண்ணிலிருந்து பெரிய பச்சை முளைகள் வெளிவந்ததை பார்த்தார். அவள் மகிழ்ச்சியில் குதித்து, அம்மா, பாருங்க, செடிகள் வளருது என்று கத்தினான். அம்மா அருகில் வந்து பிரித்து கொண்டு அந்த முளைகளை பார்த்தான். உன் அன்பும் உன் பொறுமையும் தான் இந்த செடிகளை வளர வைத்ததே என்றார். மித்ராவின் முகத்தில் பெருமையும் மகிழ்ச்சியும் ஒன்றாக மலர்ந்தது. அன்று சிறிய முளைகள் அவளுடைய கனவின் முதல் படியாக இருந்தது. ஆழம் மெதுவாக கிடந்தது. சிறிய விதைகள் பெரிய அழகான சூரியகாந்தி பூக்களாக மலர்ந்தன. முழு தோட்டமும் தங்க நிறத்தில் ஜொலித்தது. அந்த அளவை பார்க்க கிராம மக்கள் அனைவரும் வந்தார்கள். மித்ரா மகிழ்ச்சியுடன் தோட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தாள். பிறகு அவள் தனது அம்மாவை கட்டிப்பிடித்து, அம்மா, நீங்கள் இல்லாமல் நான் இதை செய்திருக்க முடியாது என்றார். அம்மா அன்புடன் சிரித்து அவளை அரவணைத்துக் கொண்டார். மாலையின் பொன்னிற துளிய ஒளியில் அம்மாவும் மகளும் சந்தோஷமாக நின்றார்கள். அந்த நாள் மித்ராவின் கனவு நனவான நாளாகி விட்டது.